சார் வணக்கம். வணக்கம் சார். கேங்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஓகே சார். இன்னைக்கு வந்து 12ஆம் தேதி. ஆமாம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா தமிழ் திருநாள் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகல. இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான படம், பிரம்மாண்டமான இயக்குனர் ஏகி சங்கர் ஏகி நம்ம மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவரும் உலக நாயகனுமான கமலஹாசன் நடித்து வெளிவந்துள்ள இந்தியன் 2 படம் பார்த்துட்டீங்களா சார்? சார் நான் இப்போ தான் படம் பார்த்து வரேன். சரி. கமலஹாசன் உலக நாயகன், அதனை ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியினுடைய தலைவருங்கிறது ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தல் இன்னும் தோற்கிறாரு. அடுத்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியோடு இணைக்கிறாரு. ஒரு கிளை தலைவர் மாதிரி, ஒரு கிளை செயலாளர் மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாரு. அடுத்து எம்பி ஆகிற போகிறேன்னு சொல்கிறாங்க. ராஜ்யசபா எம்பி ஆகிறாரோ ஆகலையோ அது அவருடைய திமுகவும் மக்கள் நீதி மையத்தினுடைய பிரச்சனை. அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் ஏற்றுக்கலாம் சார். அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை சார். அரசியலுக்கு லாய்க்கே இல்லை. 100க்கு 100 அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. ஆனால் 100க்கு 100 சினிமாவுக்கு அவர் தான் கிங், உலக நாயகன். அவர் ஏற்றுக்கலாம். மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான படம். ஷங்கருடைய டைரக்டர் ஷங்கருடைய இந்தியன் 2 1 அவர் எடுத்தார், 2ம் அவர் எடுத்திருக்கிறாரு. 3 வரது போகிறதுக்கு இந்த படத்தில் தான் போடுறாங்க. முடிக்கிற டைமில் அது 3 வரும் தான் மாதிரி தான் தெரியுது. பட் அது டைரக்டர் படமா அல்லது நடிகர் படமானு கேட்டால் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? என்னை பொறுத்த வரையும் அது டைரக்டர் படம் தான். திங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழலுக்கு யார் காரணம்னா, நீங்கள் அரசியல்வாதி சொல்லலாம் அல்லது அரசு அதிகாரியை சொல்லலாம். ஆனால் அந்த அரசியல்வாதியும் அந்த அரசு அதிகாரியும் ஒவ்வொரு குடும்பத்தில் தான் இது வர்றாங்க, ஒவ்வொரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிறாரு ஒரு அரசியல்வாதி தான், ஒரு குடும்பத்தில் இருக்கிற அரசு அதிகாரி தான் ஊழல் பண்ணுறாங்க. அதனுடைய 4 கேரக்டர் வரும் சார். 4 இளைஞர்கள் வர்றாங்க. இந்த 4 இளைஞர்களை சுற்றி தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஊழல் எப்படி பண்ணுறாங்க? ஒருத்தருடைய அப்பா பண்ணுறாரு, ஒருத்தருடைய அம்மா பண்ணுறாங்க. அப்பா வந்து லஞ்சத்தை ஒழிக்கிற சொல்லிட்டு ஆனால் அவர் சைடில் பின்னாடி வாங்குறாரு. ஒருத்தர் அம்மா வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரார் சார் பதிவாளர், அவர் வந்து அந்த அம்மா வந்து லஞ்சம் வாங்குறாங்க. அதை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளை, அந்த வீட்டிலுடைய அவங்க பெற்றெடுத்த மகளோ மகனோ தான் அப்பா அம்மா பண்ணுகிற ஊழலை இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. நல்ல கான்செப்ட். ஏன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க, ஊழலை அரசியல் பண்ணுறான், ஊழல் வந்து அரசு அதிகாரி பண்ணுறாங்க. ஊழல் ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்குது. அந்த குடும்பத்தினுடைய அதை நீங்கள் சரி செய்தால் ஊழலுங்கிற ஒரு போர், அது 2ஆம் உலக போருங்கிறார். முதல் உலக போர் வந்தது 1940 சுதந்திரப்பட்டோம் இல்லையா, அது ஒரு போருங்கிறாரு. இப்போ 2வது போருனா இந்த ஊழலை ஒழிக்கணும்ட்டு சங்கர் அவர்கள் அந்த கான்செப்டில் தான் ஒரு படம் எடுத்துருக்கிறார். மீன் விற்கிறாங்க, அதுக்குள்ளே அதுக்குள்ளே கோழி இருக்குது. ஆப்பிள் விற்கிறாங்க, அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க ரசாயன மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதில் ஊழல் இருக்குது. கார்பரேஷனில் அது ஊழல் பண்ணுறாங்க. எல்லாமே யார்? ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குடும்பத்தினுடைய தலைவரோ அல்லது அது தலைவியோ அம்மாவோ அப்பாவோ தான் பண்ணுறாங்க. அதை தோல் உரித்து இந்த சமுதாயத்திற்கு அழகாக காமிச்சிருக்கிறாரு. கமலஹாசனுடைய நடிப்பு பல வேடங்கள் வர்றாரு. அவர் எத்தனை கேரக்டர் வரும்னு தெரியல, பல வேடங்களில் வர்றாரு. பல வேடங்கள் வந்து அவரை வந்து முதல்ல கம்பேக் இந்தியன் சொல்கிறாங்க, கம்பேக் தாத்தாங்கிறாங்க. அதே அவர் தான் ஒரு படம் முடிகிற டைமில் கோ பேக் இந்தியனுங்கிறாங்க. மக்கள் அவரை நம்மளை ஆதரிக்கிறாங்க. இந்த ஊழலை கண்டுபிடிச்சி ஒரு குடும்பம் அதனால் பாதிக்கப்படணும்னா அப்போ எப்படி ஊழலை நீங்கள் குறைக்க முடியும்? ஊழல் எப்படி தடுக்க முடியும்? அரசு எப்படி தடுக்கும்? சமுதாயம் தான் தடுக்கணும், ஒரு குடும்பம் தான் தடுக்கணும். அழகாக தெளிவாக ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, be the change அப்படின்பாங்க. நீ தான் மாற்றமா இருக்கணும், அப்பதான் சமுதாயத்துல மாற்றம். சொல்றத பார்த்தா அத கான்செப்ட். நீ நாட்டை திருத்தலாம், முதல்ல நீ திருந்து. அவர் ஒன்று கொண்டு வர்றாங்க, தூய்மை இந்தியா. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தூய்மை இந்தியா ஒரு திட்டம் இருக்குது. 2014 அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர அதான் அழகாக பப்ளிஷ் பண்ணுறான். நீ தூய்மை இந்தியாவிலேயே நீ ரோட்ல நின்று பிஷ் அடிக்கிற, குப்பை வண்டியிலாம் குப்பையை பறக்குது, ரோட்டில் போகிற மாதிரி குப்பையை விதைச்சிட்டு போகிற, குப்பையை வார சொன்னால் குப்பையை போடுற, நீ எப்படி தூய்மை இந்தியா கொண்டு வர முடியும்? ஊழல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், மந்திரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான மருத்துவர் எப்படி வரணுங்கிறாங்க. ஒரு மருத்துவர் என்ன பண்ணுறாருன்னா, இது கூகுளில் பார்த்து யூடியூப்பில் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அந்த பேஷியன்ட்டு டெட்டாங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், மறைமுகமாக
அந்த நீட்டை ஆதரிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசும் இன்றைய ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசும் நீட் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய படத்தில் நீட் வேணுங்க சொல்லுங்க. ஒரு படித்தவங்க ஒரு குடும்பத்தில் நீங்கள் அதிகாரியாக இருக்கிறீங்க, அழகான கேள்வியை கேட்குறாரு. நீங்கள் எப்படி யூடியூப் பார்த்து அல்லது நீங்கள் கூகுளில் பார்த்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குடும்பம் இறந்து போயிட்டு ஒரு தாய் இறந்து போச்சு, அந்த குழந்தைக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த ஒரு பெண் கேட்குறா. அந்த 4 கேரக்டரில் அந்த ஒரு கேரக்டர் கேட்குது. ஒரு ஊழலை எப்படி தடுக்கணும் அந்த அம்மா அந்த குழந்தைகள் அப்பாவுக்கு பணம் இருக்கிறவங்க பணத்தை வச்சு படிச்சுட்டு வந்துக்கலாமா? அதனால எத்தனை உயிர்கள் மாண்டு போகுது. ஒரு சீனில் சொல்றாரு, அம்மா அந்த பையன் கேட்குறான், அம்மா நீ உடுத்துக்கிறக்க 50 புடவை இல்லை 40 புடவை அப்பா ஊழல் செய்து சம்பாதித்து வாங்கின புடவை. 50 புடவை இல்லை 40 புடவை ஊழலில் வந்த புடவை, 10 புடவை தான் அப்பா சம்பாதித்தில் வந்தது. அம்மா நீ போட்டிருக்க 150 நகை பவுன்ல 100 நகை 100 பவுன் அப்பா சம்பாதித்த ஊழல் பணம், 50 தான் நீ அப்பா நேர்மையாக சம்பாதிச்சது. நீ போட்டிருக்க 10 பவுன் செயின் இருக்குல்ல, தாலி செயின், அந்த தாலி செயின்ல 5 பவுன் ஊழல் பணத்தில் செய்தது, 5 பவுன் தான் அப்பா சம்பாதிச்சது. அந்த வசனங்கள் எல்லாம் டச்சிங்காக இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ ஜெனரேஷன் இந்த படத்தை ஏற்றுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் பார்த்தோம் சார். பார்க்கும்போது என்னுடைய நண்பர் ஒரு சில பேருக்கு என்ன சார் இருக்கிறாரு, நான் நினச்சேன் உங்களுக்கு என்ன டூயட் வேணும் அல்லது கொஞ்சம் அப்படி இப்படி மேலேயும் கீழே தடவர மாதிரி வேணுமா, அல்லது ஃபைட் வேணுமா, அல்லது பஞ்சு டைலாக் வேணுமா? இது யதார்த்தமான படம். நீங்கள் இந்த இந்தியன் 2 படத்தை நீங்கள் ஒரு காதல் கண்ணோட்டமாகவோ அல்லது சென்டிமெண்ட் படமாக வந்தால் உங்களால் உட்கார முடியாது. இது உலகத்திற்கு நாட்டிற்கு தேவையான படம். ஊழலை ஒழிக்க, ஊழல் எப்படி இந்த ஒரு கரையான் மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் இருக்கு, அதை எப்படி ஒழிக்கணும், அதற்கு யார் காரணம், யாரும் நினைச்சா அந்த ஊழலை ஒழிக்க முடியும்ட்டு தெளிவாக சொல்லிருக்கிறாரு. ஒரு ஆரம்பத்தில் இந்தியன் தாத்தா வரணும் கம்பேக்னு அவங்க சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. வர்றாரு, சில செயல்கள் செய்கிறாரு. அந்த பையன் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஊழலை கண்டுபிடிச்சி அரசாக கைது பண்ணும்போது அந்த குடும்பமே அவன் தரையில் நிற்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாத்தா சொன்ன அட்வைஸ் தாங்கிறாரு. அப்போ இது ஊழல் தடுக்க வந்தவரை அந்த சமுதாயத்தை ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ யார் திருத்துது? அப்படியே வந்த தாத்தா இந்தியன் 2 தாத்தாவை கம்பேக் நாங்கள் கோ பேக்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் நம்ம மக்கள் நீதி மையனுடைய தலைவர் கமல் நடிச்சார். ஒரு நல்ல நடிகர், நல்ல படம், நல்ல டைரக்டர், நல்லா எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக பொதுமக்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்க அரசு அதிகாரிகளோ அல்லது கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இது பார்க்க வேண்டிய படம். சமுதாயத்தில் இந்த ஊழலை புறையோடு மொத்தமாக வெட்டி சாய்ப்பதற்கு அருமையான இந்தியன் 2 படம். என்னை பொறுத்தவரையில் அந்த படத்தை நான் வரவேற்கிறேன். வெற்றி பெற வேண்டும், இந்த சமுதாயம் திருந்த வேண்டும். அதற்கு திரு சங்கர் அவர்களுக்கும் திரு கமலஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், மிக்க நன்றி. தேங்க்ஸ் சார்.